ராமன் கேட்டார், பரதெல்லாம் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பரதா, உன்னை பார்க்கச்சே எனக்கு சங்கடமா இருக்கு. அயோத்தியில எல்லாரும் சௌக்கியம் தானேன்னார். ராமன் என்ன கேட்டார்? அயோத்தியில எல்லாரும் சௌக்கியம் தானேன்னு ஒரு கேள்வி கேட்டார். பரதன் என்ன சொல்லணும்? நம்மள யாராவது எல்லாம் சௌக்கியமான்னு கேட்டா சௌக்கியமா இருக்காளோ இல்லையோ எல்லாம் சௌக்கியம்னு சொல்லுவோம். அது போல பரதன் இது ஒரு சாதாரணமான கேள்வியா எடுத்துட்டு எல்லாரும் சௌக்கியம்னு சொல்ல வேண்டியதுதானே. சொல்லலையாம். என்ன பதில் சொன்னான்னா, அண்ணா எங்க அம்மா கைகேயி உள்பட எல்லாரும் சௌக்கியம்னு பதில் சொன்னானா. ஏன்னா ராமன் எல்லாரும் சௌக்கியமானு கேட்டதுக்கு காரணமே கைகேயி நன்னா இருக்கணுமே, ராமன் அவளை ஒன்னும் பண்ணிருக்க கூடாதேன்னு நினைச்சுட்டு கவலையோட கேட்டார். அதை புரிஞ்சின்ற பரதன், பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம, அம்மா உள்பட எல்லாரும் சௌக்கியம், அம்மா உள்பட எல்லாரும் சௌக்கியம். அண்ணா ஒரு பெரிய சிங்கம் நீங்க சுமக்க வேண்டிய ராஜ்யத்தை ஒரு கழுதைக்கு சமானமான நான் சுமக்க முடியுமா? அம்சத்தினுடைய ஒரு கதிய ஒரு காகம் அவலம்பிக்க முடியுமா? அண்ணா ஒரு பெரிய மரத்தை அப்பா வளர்த்தார். அந்த மரம் வளர்ந்து களைகளோட பூவும் பூத்து காயும் காய்ச்சி அது பழுக்க போற சமயத்துல மரம் பட்டு போகலாமா? அப்பா ஆசையா வளர்த்த மரம் எங்க ராமச்சந்திர மூர்த்தி. அந்த மரம் பழுக்கணும், ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், தழைக்கணும், அதான் எனக்கு ஆசை. அதனால நீங்க எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு உடனே ராமன் மறுக்கவே இல்லையா. பரதா, நான் ஏதான 14 வருஷம் கழிச்சு வந்து நீ சொல்றத கேட்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு எப்ப ஏற்பாடு பண்ண முடியுமோ தாராளமா நீ பண்ணலான்னார். வசிஷ்டரை கூப்பிட்டு நாள் பார்க்க சொன்னார். வசிஷ்டரும் உடனே பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம்னு சீக்கிரமான அந்த ஒரு நாளை குறிச்சாராம். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. அண்ணா நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும், ஜோதிர் மண்டலத்துல அவ சுத்தின் இருக்கிற வரைக்கும், பூமி உள்ள வரைக்கும் நீங்க பரிபாலனம் பண்ணணும். உடனே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு தாராளமா பண்ணலாம், நானும் கிளம்புறேன்னார். அண்ணா இப்ப நம்ம எல்லாம் நந்தி கிராமத்துல இருக்கோம். அதனால நந்தி கிராமத்துக்கே இந்த தீட்சையெல்லாம் விசர்ஜனம் பண்றதுக்கு ஆட்களை வர சொல்றேன். உங்களை பட்டாபிஷேக ராமனாக அலங்காரம் பண்ணி அதே திருக்கோலத்தோடு தான் நான் அயோத்திக்குள்ள பட்ட பிரவேசம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். சரிப்பான்னு ஒத்துண்டார்.